இந்த பொண்ணு அவங்க மாமனார் சாப்பிட போற ஜெல்லியில பாத்தீங்கன்னா விஷத்தை ஊசி வழியா ஏத்துறா. இந்த பொண்ணு பண்றதெல்லாம் அவர் பாத்துறாரு, இருந்தாலுமே தூக்கத்துல இருக்க மாதிரி நடிக்கிறாரு. இந்த பொண்ணு அவர் எழுப்பி இந்தாங்க ஜெல்லி சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறா. இவரு உடனே இந்த பொண்ணு கிட்ட ஒரே நிமிஷம் நர்ஸை மட்டும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாரு. நர்ஸ் வந்து வெட்டி என் பையனை வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க பையன் மருமக 2 பேர்ட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்துல பாத்தீங்கன்னா 90% உங்களுக்கும் 10% ஏழை அனாதாசிரமத்துக்கும் எழுதி வச்சிடறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன், நீங்க 2 பேரும் சண்டை போடாம சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த வயசான ஆளுக்கு அறிவு இல்லையா, 10% சொத்தை போயிட்டு அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்கிறாராமா, நமக்கே 100% வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு நான் ஆல்ரெடி அவர் சாப்பிடுற ஜெல்லியில பாத்தீங்கன்னா விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்ல இவனும் சூப்பர் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் கேட்ட அந்த நர்ஸ் இருந்துட்டு ஓடி போய் அந்த பெரியவட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேர் ரூமுக்குள்ள வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஜெல்லி சாப்பிடுறாங்க. இந்த ஜெல்லி சாப்பிட்டா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பெரியவர் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு மயங்கிடுறாரு. நர்ஸ் இந்த பெரியவரை செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா அந்த பெரியவர் எந்திரிச்சிட்டு நான் விஷங்கலந்து ஜெல்லியை மாத்தி வச்சுட்டேன், நான் சாப்பிட்டது விஷங்கலந்தது இல்ல, நீங்க சாப்பிட்டது தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் மயக்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மயங்கிடுறாங்க. அவங்க 2 பேரும் சாகல, பொழைச்சுக்கிட்டாங்க. இந்த பெரியவர் வந்துட்டு 90% சொத்தை ஏழைங்களுக்கும் பெத்த பாவத்துக்காக 10% சொத்தை மட்டும் இவங்களுக்கு எழுதி வைக்கிறாரு. பெரியவர் பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.